சல்பர் தேங்காய் எண்ணெய்னு என்னன்னு தெரியுங்களா? என்னங்க சல்பருக்கும் தேங்காய் எண்ணெய்க்கு என்னங்க சம்மந்தம் தான் கேட்குறீங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. என்னன்னு பெரிய பெரிய வியாபாரிகளை என்ன பண்ணுவாங்க, எங்கெங்க தோப்பு இருக்குதோ அங்கெல்லாம் போய் தேங்காய் வெட்டிட்டு வந்துருவாங்க. அந்த வெட்டுற தேங்காய் பார்த்தீங்கன்னா எல்லாமே முத்துனங்காயா இருக்காதுங்க. ஒரு அரைக்காயா இருக்கும், முத்துனங்காய் எல்லாமே இருக்கும். அந்த வெட்டிட்டு வந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி காய வைக்கணுங்க. நல்ல வறுப்பா காய வச்சு எண்ணெயாட்டுற பக்குவத்துக்கு கொண்டு வர்றோம்னா ஒரு வாரத்துக்கு மேல ஆயிருங்க. வெயில பொறுத்து முன்ன பின்ன மாறுங்க. அதே ஒரு வாரத்துல சல்பர் போட்டு காய வச்சிங்கன்னா 2 பேட்ச் எடுத்துடலாங்க. பருப்பும் பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு மின்னுங்க. இதே நாம நார்மலா காய வைக்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாநரமா தான் இருக்கும். நாம தான் வெள்ளையா இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி எந்த அளவுக்கு வெள்ளையா இருக்குதோ அதை தான் தேடி போய் வாங்குறோம். அது எப்படி வருது, அதனால நம்மளுக்கு என்ன கெடுதல்னால ஒருத்தர் நினைக்கிறது இல்லை. இது மாதிரி சல்பர் போட்ட எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா என்னங்க கேன்சர் மட்டும் இல்லைங்க, ஊர்ல இல்லாத நோவெல்லாம் வருங்க. நம்ம கஸ்டமர் 2-3 பேர் சல்பர் போடாத தேங்காய் எண்ணெய் வேணும்னு சொல்லி இருந்தாங்க. அதனால நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச காயை உடச்சு போட்டுருந்தேங்க. அது ஆற்றவாத வரக்கே ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. கலரும் பாத்தீங்கன்னா மங்களா. நம்ம கிட்ட கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய் கல்லெண்ணெய் ரெண்டுமே கிடைக்குது. வேணும்னு நினைக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.